Praise the Lord. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். இந்த நாளும் எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். பாஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. நீங்க அரை மணி தியாலத்துக்கு அப்புறம் 30 நிமிடங்களுக்கு பிறகு நீங்க வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கலாம். 30 நிமிடங்கள் தாமதித்திருங்கள். எங்களுக்காக வேண்டுகிறோம். உங்களை தாழ்மையுடன் நீங்க இணைப்பிருங்கள். நிச்சயமாக 8 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் நீங்க வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு நேரத்தை தருகிறோம். 30 நிமிடங்கள். கொஞ்சம் தாமதமாக நீங்க இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூடாக ஞானப்பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர் எடுத்து வாருங்கள். வெளிச்சத்தின் பகுதியில வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். நன்றி அம்மா. பிரைஸ் தி லார்ட் அம்மா. இன்றைய காலையிலும் நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக கோடான கோடி தோத்திரம் சொல்லுகிறேன். இதுவரையிலே பாடல்கள் ஊடாக, ஜெபங்கள் ஊடாக தேவனை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வதோடு, மேலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எங்களோட கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் மிகவும் அன்போடு இந்த காலை வேளையிலே அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றேன். எனவே ஆரம்பம் முதல் முடியும் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி திரிக்க வெளிச்ச ஊழியத்தை அழகாய் அலங்காரியமாய் இன்றைக்கும் நடக்கிறதுக்காக ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். அதாவது கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலே நடவுங்கள் என்பதுதான் என்னுடைய வெளிப்பாடு. அதாவது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து எந்த நாளும் அவர் வழிகளிலே நடங்கள் என்பது தேவ வாக்கு. அதை நாங்கள் உபாகமம் 19வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கின்ற எந்த மனிதனும் மனுஷியும் கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் அவருக்கு சொந்தமானவர்களையும் நிச்சயமாக இருப்பார்கள். ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, தானியேல் போன்ற பக்தர்களும் நமக்கு முன்னதாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார்கள். நாமும் நம் அனுதின வாழ்க்கையில் இந்த காரியங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக பின்பற்றுவோமே ஆனால் அவர்கள் பெற்ற அதே மேலான நன்மைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நம் வாழ்விலே பெறுவது நிச்சயமான ஒரு காரியம். இந்த அறிவு எல்லோருக்கும் இருப்பது கிடையாது. ஏதோ பேரளவிலே கிறிஸ்தவர்களாக ஜீவியம் செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஏராளமான பேர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை வாசித்து கர்த்தரோடு ஜெபத்தின் மூலமாக கொண்டு அவருக்கு பிரியமானவைகளையே செய்வதிலே கவனமாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையுமோ கர்த்தர் அரவணைத்து ஆசீர்வதித்து அருகாமை வழியிலே இருந்து வழி நடத்துகிறார் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 33, 34வது வசனத்திலே வேதம் கூறுகிறது. ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவர் தன் உலக வேலைகளோடு உண்மையும் உத்தமுமாக தன்னால என்ற வரையிலே கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து இருந்தார். அவர் வழிகளிலே ஜாக்கிரதையாக நடந்து தனக்கு கிடைக்கும் எஞ்சிய நேரமெல்லாம் எப்பொழுதும் இயேசுக்காகவே வாழ்வேன் என்று சேவையை செய்து கருத்தாக வாழ்ந்து வந்தார்.
அவ்விதம் உழைக்க 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 அவர் வேலையிலும் பற்பல பாடுகள் ஏற்பட்ட பொழுதிலும் கூட கர்த்தர் உயர்வையும் மகிமையும் மற்றொன்றையும் கடலையிட்டார். கனமும் மகிமையும் அவரை தேடி வந்தது. அதோடு ஊழியத்திலும் அவருடைய உண்மை அன்பை கண்ட ஆண்டவர் அவரை கனப்படுத்தி உயர்த்தினார். ஒரு பொழுதும் எதிர்பார்ப்புகள், சோதனைகள், சஞ்சனங்கள் நேரிட்ட பொழுதும் கூட முடிவிலே கர்த்தர் கைவிடாதபடி தேவ ஞான தைரியம் வல்லமை யாவும் கொடுத்து திரளான மக்களுக்கு தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிவிக்கும் ஒரு பெரிய ஊழியனாக அவரை ஆசீர்வதித்தார் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பானவர்களே, விதமான தெய்வீக ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் ஆண்டவர்களே அன்பு கூர்ந்து அவர் விரும்புகிற வழியிலே தெய்வ பயத்தோடு நடந்து ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு காரியத்திலும் அவர் காண்பிக்கும் வழியின்படி நடப்பதிலே ஜாக்கிரதையாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தருக்கும் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். நீங்கள் விரும்புகின்ற வேண்டிக் கொள்ளுகின்ற அதிகமான எல்லா காரியங்களிலும் தனது வல்லமையினால் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்பதை நாங்கள் வேதத்தில் பார்ப்போம். எபேசியர் 3:20 வசனத்தை வாசித்து தியானியுங்கள். அதோட கூட ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 7:12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கின்றோம். அடுத்ததாக ஆதியாகமம் 16:13 அப்பொழுது ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவின் பெயர் எல்ரோயி எனப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 16:13 யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எய்த்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று வேதம் கூறுகிறது. யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வம். மேலும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அந்த வசனங்கள் உங்களோடு பேசும். அன்பை பற்றி அதிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, முதலாவது வசனம் 1 கொரிந்தியர் 13:1வது வசனம், நான் மனுஷரின் பாஷைகளையும் தூதர்களின் பாஷைகளையும் பேசினாலும் அன்பெனக்கிராவிட்டால் சட்டமிடுகின்ற பெண்களம் போலவும் ஓசை எழுகின்ற கைகாலம் போலவும் இருப்பேன். 2வது சொல்றது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ள வரங்கள் என்னிடத்திலே இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது 13வது வசனம் இப்படி சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவை போல குணங்களையே தேவன் நம் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் அல்லது ஆவிக்குரிய வரங்களையும் விட மேன்மையாகப்படுத்துகிறார் என்பது இங்கே தெளிவாக தெரிகின்றது. அன்பு,
பொறுமை, தயவு, சுயநலமின்மை, தீமையின்மை, தீமையின் மேல் வெறுப்பு, சத்தியத்திலே விருப்பம், நேர்மை நீதியாக சகிக்கும் தன்மை ஆகியவற்றைகளையும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக உள்ள விசுவாசத்தை அல்லது சபையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை சாதிப்பதை விட தேவனை மதித்து அப்படிப்பட்ட குணங்களுக்குள்ள நல் நடத்தையும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். உள்ளான தேவ பக்தியிலே தேவ அன்பிலும் பெரியவர்களாய் இருப்பவர்களை விட உயர்ந்தவர்களாய் இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் லூக்கா 22வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானிங்கள். இந்த வசனம் உங்களோடு பேசும் என்பவர்களே, பரந்த ஆவியானவர் மூலமாக விசுவாசிகளின் இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கின்ற தேவ அன்பானது எப்பொழுதும் மேன்மை உள்ளதே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 5:5. இதுவரை நான் சொல்லிய ஒவ்வொன்றும் அன்பின் உடைய இலக்கணம் என்று சொல்ல நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். ஆசைப்படுவதோடு அன்பே பிரதானம் என்கின்ற காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் என்னை தூண்டியதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு சிறிய பாடலோடு என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இந்த தெய்வீக அன்பையும் ஞானத்தையும் நிறைவாக சுவாமி எங்களுக்கு தந்து எங்களையும் உங்களுடைய வழிகளிலே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கவனமாக பின்பற்ற எங்களுக்கு உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நீர் அளவில்லாமல் தருவதற்காக உமக்கு நன்றி. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்துவ வானொலியின் ஊடாக கேட்பவர்களுக்கு கூட ஐயாகவே மற்றவர்களிடத்திலே அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜனங்களோடும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வார்கள் என்றும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்காகவே இன்றைய வசனத்தை உங்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தப்படுத்தினேன். எனவே அவர்களையும் சுவாமி அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கப்பட வைக்க வேண்டும் என்று உமது பாதத்திலே எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த வேளையிலே ஜெபம் கேட்கிறோம். நீர் அடிதமாக அவர்களுக்கு சுவாமி உமது அருளை தருகிறபடியினாலே உமக்கு நன்றி 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 தோத்திரம் செலுத்துகிறேன், தோத்திரம் செலுத்துகிறோம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே என்று செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடல், எனக்கு எப்பொழுதுமே பிடித்த ஒரு பெரிய பாடலோடு என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே சாமி, நன்றி ஐயா என்னை கண்டீரே.
நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 என்று என்னுடைய சிறிய ஆராதனை பாடலுடைய செய்தியை முடித்து மறுபடியுமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தாழ்மையோடு விடை பெறுகின்றேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒரு தொலைகள் இல்லாதபடி வழி நடந்ததற்கு கோடான கோடி தோத்திரம். தொடர்ந்து வருகிறவர்களை வனமாக ஆசிரியக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா சகோதரி உங்களிடத்தில் இருந்தும் ஐயாவிடம் இருந்தும் விடை பெறுகின்றேன். ஆமீன், ஆமீன், ஆமீன்.